ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, நான் வாங்கின அப்பார்ட்மெண்ட்டில் எனக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருந்துச்சு, பில்டர் எங்களுக்கு என்னென்ன ஃபேவர் பண்ணி கொடுத்தாரு, அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். நான் ஏர்லியராக சொன்ன மாதிரியே நான் சூஸ் பண்ண அப்பார்ட்மெண்ட்டில் மொத்தமே 6 ஃப்ளாட்ஸ் தான் இருந்துச்சு. அதனால எங்களுக்கு பில்டர் வந்து ஹையர் யூடிஎஸ் கொடுத்துருந்தாரு. ஆல்மோஸ்ட் 50% வந்து யூடிஎஸ் கொடுத்துருந்தாரு. நம்ம ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ்னால் நமக்கு லேண்ட் ப்ளஸ் பில்டிங் ரெண்டுமே சொந்தமாகும். இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட் நம்ம போகும்போது நம்மளுடைய யூடிஎஸ் பொறுத்து தான் நம்மளோட ரீசேல் வேல்யூவே இருக்கும். ஸோ எங்கள் பில்டர் வந்து எங்கள் 6 அப்பார்ட்மெண்ட்டுக்குமே ஓரளவுக்கு நல்ல யூடிஎஸ் ஆல்மோஸ்ட் 51% கிட்ட வேல்யூ கொடுத்துருந்தாரு. இது ஒரு பெனிஃபிட். செகண்ட் பெனிஃபிட் பார்த்திங்கன்னா, எங்களோட டோட்டல் லேண்ட் ஏரியா வந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் ஒரு கிரவுண்ட் அது. ஸோ எங்களுக்கு வந்து 2 பக்கமே ஸ்ட்ரீட் ஆக்சஸ் இருந்துச்சு. எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீட்டுமே ஆக்சஸ் இருந்துச்சு, செகண்ட் ஸ்ட்ரீட்டுமே ஆக்சஸ் இருந்துச்சு. அப்பார்ட் ஃப்ரம் தட் எங்களுக்கு வந்து 6 கேட்ஸ் போட்டு கொடுத்துருந்தாரு பில்டர். அதாவது அவங்களுக்கு தனித்தனி கேட்டு போட்டிருந்தாரு. அவங்கவுங்க கார் பார்க்கிங் எதிர்க்க இருக்க கேட்டை வந்து தேவைன்னா அவங்கவுங்க லாக் பண்ணிப்பாங்க. எங்கன்னா ஊருக்கு போகிறாங்க அப்படின்னா லாக் பண்ணிப்பாங்க. அது வந்துட்டு எங்களுக்கு உண்மையாக ஒரு நல்ல பெனிஃபிட்ஸாக இருந்துச்சு. ஒரே கேட் வச்சுட்டு இல்லாமல் தனித்தனி கேட்ஸ் இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா லிஃப்ட் ஃபெசிலிட்டி இருந்துச்சு. என்னோடய அப்பார்ட்மெண்ட் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் தான். ஸோ எனக்கு வந்து அந்தளவுக்கு லிஃப்ட் தேவைப்படலை. பட் ஸ்டில் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு மேலே செகண்ட் ஃப்ளோர், அதுக்கு மேலே டெரஸ். நான் 1 மந்த் தான் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஸ்டே பண்ணியிருந்தேன். அது வரைக்குமே துணி காய வைக்க கூட நான் லிஃப்ட்டில் தான் போய் துணி காய வச்சுட்டு இருந்தேன். ஸோ அது வந்து கொஞ்சம் நல்லாவே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக எனக்கு ஃபீல் ஆச்சு. சடனாக நம்ம லிஃப்ட்டில் வந்து போயிட்டு வர்றது, நம்ம என்னது அடல்ட்டாக இருந்தாலுமே நம்மளும் ஒரு செகண்ட் குழந்த மாதிரி ஒரு நல்லா ஹாப்பியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் எங்கள் பில்டர் வந்து எங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்துட்டு இன்டீரியர் ஒர்க் வந்து எங்களுக்கு பண்ணி கொடுத்துருந்தாரு. அந்த டைமில் எங்களுக்கு வந்துட்டு பிவிசி ஒர்க் தான் பண்ணி கொடுத்துருந்தாரு. பட் பிவிசி பண்ணி கொடுத்தாலுமே இப்போ ஆல்மோஸ்ட் 9 இயர்ஸ் ஆகிடுச்சு. இது வரைக்கும் எங்களுக்கு எந்த விதமான இஷ்யூஸுமே வரலை. ஓரளவுக்கு நல்லாவே அந்த பிவிசிலே வந்துட்டு எங்களுக்கு மாடுலர் கிச்சன், வார்ட்ரோப்ஸ், கபோர்ட்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துருந்தாரு. ஸ்லிப்பர் ஸ்டாண்ட் அது எல்லாமே எங்களுக்கு நல்லாவே பண்ணி கொடுத்துருந்தாரு பில்டரு. ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக நான் கொஞ்சம் பேமெண்ட் பண்ணி எனக்கு வந்து ஃபால் சீலிங் மாதிரி வேணும் அப்படின்னு நான் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கொடுத்து அதை நான் வந்து ஆட் ஆன் பண்ணிக்கிட்டேன். நான் அதுவுமே ரெக்வஸ்ட் பண்ணி பில்டர்கிட்ட கேட்டிருந்தேன். பட் அவர் வந்து பட்ஜெட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரு சில இது வந்து எனக்கு ஏற்ற மாதிரி நான் மாடிஃபை பண்ணிக்கிட்டேன். அந்த வுட் ஒர்க் பண்ணதுலேயுமே எனக்கு பிடிச்ச மாதிரி நான் சாமி ரூம்லலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் வந்து மாடிஃபை பண்ணிக்கிட்டேன். அது வந்து எனக்கு ஒரு பெனிஃபிட் மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் ப்ரீவியஸாகவே சொல்லியிருந்த மாதிரி டாய்லெட்டுமே எனக்கு மாற்றி கொடுத்துருந்தாரு. ஹாலில் வந்துட்டு வெஸ்டர்ன் டாய்லெட்டுமே, பெட்ரூமில் வந்துட்டு இந்தியன் டாய்லெட் வந்து எனக்கு மாற்றி கொடுத்துருந்தாரு பில்டர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்கு. நாங்கள் அந்த வீடு பார்க்க போகும்போது ஃபஸ்ட் கோட் பெயிண்டிங் வந்து பண்ணியிருந்தார். நாங்கள் பார்த்த பிறகு உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ சொல்லுங்கள், நான் அது மாதிரி பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தார். அந்த டைமில் 2017 இந்த மாதிரி வால் பெயிண்டிங்லாம் கொஞ்சம் ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. ஸோ நான் அதை பார்த்துட்டு இந்த மாதிரி வால் பெயிண்டிங் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். ஒரு சின்ன பெட்ரூம்க்கு வந்து இந்த மாதிரி பெயிண்டிங்கு. ஆக்சுவலி இது வந்து ரியல் இமேஜ் கிடையாது. என்னோடய அப்பார்ட்மெண்ட் இமேஜில் வந்து 2 பெட்ரூமில் ஒரு பெட்ரூம்க்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும், செகண்ட் பெட்ரூமில் வந்து ஒரு லவ் தீமில் வந்து வால் பெயிண்டிங் பண்ணியிருந்தேன். ஹால்லையுமே ஒரு டிஃப்ரெண்ட் தீமில் பண்ணியிருந்தேன். ஹாலில் வந்து ஒரு வாலில் பார்த்திங்கன்னா கிளிட்டர் பெயிண்ட் மாதிரி பண்ணியிருந்தேன். கொஞ்சம் அந்த ஷிம்மர் லுக் மாதிரி கொடுக்குற மாதிரி பெயிண்டிங் பண்ணியிருந்தேன். ஏன்னா நம்ம ஒரு கெஸ்ட்டோ ரிலேட்டிவ்ஸோ நம்ம வீட்டுக்கு வரும்போது நம்ம ஹால் கொஞ்சம் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும். உள்ளே வரும்போதே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்கும். அப்படின்றதுனால நான் ஒரு கோல்டன் கலர் மாதிரி சூஸ் பண்ணி அந்த மாதிரி பில்டரை வந்து பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தேன். அவருமே எங்களுக்கு வந்து செகண்ட் கோட் பெயிண்டிங் வந்து அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருந்தார் பில்டரு. நெக்ஸ்ட்டு எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டெரஸ் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 2400 ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் டெரஸ் வந்து நல்லா பெரிய டெரஸாக இருக்கும் எங்களுது. ஸோ நம்ம ஒரு வாக்கிங் போகிறதுக்கு, ஈவினிங்கில் வந்து ஒரு நல்லா விளையாடுறதுக்கு, பசங்க விளையாடுறதுக்கு அதுக்கெலாம் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. ப்ளஸ் எங்கள் பில்டர் வந்து ஒரு ஹெட்ரூம் மாதிரியும் பண்ணி கொடுத்துருந்தாரு, கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு. எதுக்குன்னா அந்த கிட்ஸோட சைக்கிள்லாம் பார்க் பண்ணுறதுக்கு அது மாதிரி ஓரளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருந்தாரு. ஸோ அந்த பெனிஃபிட் வந்து நல்லா இருந்துச்சு. ஒரு வாக்கிங் போகிறது, நம்ம ஃபேமிலியாக ஒரு உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறதுக்குலாம் நல்லா இருந்துச்சு. பட் ப்ளஸ் மேலேயுமே வந்து எங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 5-6 ஸ்டாப்ஸ் கிட்ட வச்சுருந்தார். நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து ஃபங்க்ஷன்ஸுமே கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க மற்ற ஓனர்ஸ் லைக் ஒருத்தவங்க வந்து பேபி ஷவர் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க மேலேயே. ஏன்னா ரொம்ப பெரிய மாடின்றதுனால ஒரு பக்கம் ஃபங்க்ஷன், ஒரு பக்கம் வந்துட்டு ஃபுட்டு போட்டிருந்தாங்க. ஸோ இந்த அட்வான்டேஜஸ்லாம் எங்களுக்கு நல்லாவே இருந்துச்சு. மேபி நம்ம ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் போகும்போது நம்மளால் ஒரு 2400 ஸ்கொயர் ஃபீட் அஃபோர்ட் பண்ண முடியுமான்னு தெரியல நமக்கு. பட் நம்ம ஒரு அப்பார்ட்மெண்ட்டாக போகும்போது இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் நமக்கு கண்டிப்பாகவே இருக்கும். ஸோ நீங்களுமே ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குறீங்க அப்படின்னா உங்களோட பில்டர்கிட்ட, ஸ்பெஷலி இந்த மாதிரி ஒரு சின்ன ஃப்ளாட்ஸாக சூஸ் பண்ணும்போது உங்களோட பில்டர்கிட்ட முடிஞ்ச அளவுக்கு நெகோஷியேட் பண்ணி எங்களுக்கு இது பண்ணி கொடுங்க, அது பண்ணி கொடுங்கன்னு கேளுங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து அவங்க பண்ணி கொடுக்க நிறையவே சான்சஸ் இருக்குது.
நம்ம கேட்காம விட்டுட்டு பின்னாடி ரிக்ரெட் பண்ணுறதுக்கு நம்ம கேட்டுட்டோன்னா நமக்குமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். கேட்டுட்டு பண்ணி தரலனாலும் ஓகே, கேட்ட சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு இருக்கும். ஸோ தேங்க்யூ.